நேற்று நாம் கேட்டதை பார்ப்போம். உடல் நலமற்ற நான் வாழை இலையில் படுக்க வைக்கப்பட்டேன். 3 நாட்கள் தான் உயிரோடு இருப்பேன் என்றார்கள். நான் எனக்கு ஒப்புரவு அருட்சாதனம் பண்ண வேண்டும் என்று அன்னையிடம் கூறினேன். எனவே என் பெற்றோர் ஒரு குருவானவரை அழைத்து வந்தார்கள். நான் அவரிடம் என் பாவங்களை அறிக்கையிட்டேன். அதன் பிறகு மீண்டுமாக என் நினைவு போய்விட்டது. இது வரை நேற்று கேட்டோம், இனி தொடர்ந்து கேட்போம். காலையிலே எனக்கு மீண்டுமாக நினைவு திரும்பியது. என் தாய் குருவானவர் தூய நற்கருணையை கொண்டு வர இருப்பதாக கூறினார்கள். குருவானவர் வந்து என் நாவிலே திவ்ய நற்கருணையை வைத்தார். நற்கருணை என் நாவிலே வைக்கப்பட்டதும் மின்சாரம் தாக்கியதைப் போல் ஒரு வல்லமையை நான் என் நாவிலே உணர்ந்தேன். நற்கருணை என் உடலுக்குள் செல்ல செல்ல என் தொண்டைக்குள் மின்சாரம் செல்வதைப் போல உணர்ந்தேன். கடவுளின் வல்லமை என் உடல் முழுவதும் பரவி செல்வதை உணர்ந்தேன். திடீரென்று என் கண் தெரிய ஆரம்பித்தது. என் உடல் வல்லமை பெறுவதை உணர்ந்தேன். எழுந்து உட்கார வேண்டும் போல் தோன்றியது. எனவே எழுந்து உட்கார்ந்தேன். என் உடம்பில் காணப்பட்ட எல்லா காயங்களும் காய்ந்து போக ஆரம்பித்தன. என் அறையிலே பரபரப்பு காணப்பட்டது. இதை கேள்விப்பட்டதும் 15 முதல் 20 மருத்துவர்கள் என்னிடம் வேகமாக வந்தார்கள். அவர்களில் ஒரு மருத்துவர் என்ன நடந்தது என்று கேட்டார். தூய நற்கருணையை உட்கொண்ட பொழுது எனக்கு ஏதோ நடந்தது என்று கூறினேன். தவறான மருந்தின் தீய விளைவுகள் இவரை விட்டு அகன்று விட்டன. ஆனால் காரணம் என்னவென்று தெரியவில்லை என்று அம்மருத்துவர் கூறினார். நற்கருணையில் பிரசன்னமாகி இருக்கும் இயேசுவே என்னை குணப்படுத்தினார் என்று அம்மருத்துவர்களிடம் கூறினேன். நான் குணப்பட்ட பிறகு இயேசுவுக்கு பணம் செய்ய வேண்டும் என்ற ஆழமான உந்துதல் எனக்குள் ஏற்பட்டது. கடந்த 8 ஆண்டுகளாக ஆண்டவரின் ஊழியத்தில் நான் இருக்கிறேன். எனக்கு அவர் என்ன செய்தார் என்று சொல்லி வருகிறேன் என்று அனீஷ் தன் சாட்சியத்தை பகிர்ந்து வருகிறார். இந்த அற்புதம் அனீஷ் வாழ்விலே நடந்தபோது அவருக்கு வயது 16. அவர் தன் இளைய பருவத்தை இயேசுவுக்கு கொடுத்தார். இது திருப்பலி நடந்து கொண்டிருந்த போது இளைஞர் சிண்டோ என்பவருக்கு ஏற்பட்ட வல்லமையான ஒரு அனுபவம் ஆகும். திருப்பலியிலே இயேசு பிரசன்னமாகி இருப்பதை தூய ஆவியானவர் அவருக்கு காண்பித்தார். என் பங்கிலே நான் திருப்பலியிலே கலந்து கொண்ட போது கர்த்தர் கற்பித்த ஜெபம் சொல்லும் வேளை வந்தபோது நான் என் கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவரின் ஜெபத்தை சொன்னேன். நான் கண்களை திறந்து பார்த்தபோது பீடத்தின் மீது உள்ள கிண்ணத்தின் மீது ஓர் ஒளி தூண் இருப்பதை பார்த்தேன். அந்த ஒளி தூணின் நடுவிலே அக்கினிமயமான மிக பெரிய ஒருவரை பார்க்க முடிந்தது. அந்த நேரத்திலே நான் வல்லமையும் அதிகாரமும் கொண்ட கடவுளின் பிள்ளை என்ற ஒரு தெய்வீக மன உறுதிப்பாடு என்னை நிரப்பியது. அந்த அனுபவம் பல நாட்களுக்கு கடவுளை பற்றிய பயபக்தியை என்னிடம் உண்டாக்கியது. நான் வீடு திரும்பிய போது நான் முற்றிலும் வேறுபட்ட மனிதனாக இருப்பதை உணர்ந்தேன். ஒவ்வொன்றும் என் கண்களுக்கு புதிதாய் தென்பட்டது. எப்பொழுதெல்லாம் அனுபவத்தை நான் பிறரோடு பகிர்ந்து கொள்கிறேனோ அப்பொழுதெல்லாம் கடவுளின் வல்லமையால் நான் நிரப்பப்படுகிறேன். அப்பொழுது நடனமாடும்படியாக ஒரு உள்ளுணர்வு எனக்குள் தோன்றும். வழக்கமாக நான் நடனம் ஆடுவதில்லை, ஆனால் நடனமாடும்படியாக எனக்குள் ஓர் உணர்வை உணர்ந்தேன். உயிர் வாழ்கிற கடவுளின் ஆவி எங்கு இருக்கிறதோ அங்கு விடுதலை உண்டு. நிகழ்ச்சிக்கு பிறகு எல்லாவற்றையும் சகித்துக் கொள்கிற ஒரு கிருபை எனக்கு கிடைத்தது. இன்றைக்கு சிண்டோ ஒரு முழு நேர இறைப்பணியாளர். உலகின் பல இடங்களிலே இயேசுவின் வார்த்தைகளை போதித்து வருகிறார். ஆத்தும தாகம் கொண்டு நம்பிக்கையோடு பணியாற்றி வருகிறார். நற்கருணை ஆராதனையை வழிநடத்தி வருகிற ஒரு போதகரை குறித்த சாட்சியம் இது. ஒரு சமயம் நான் குழந்தைகளுக்கான ஓர் ஆராதனையை நடத்தி கொண்டிருந்தேன். முடியும் தருவாயில் அங்கு நிறைவு ஆசியை தர வந்த சகோதரரிடம் நற்கருணையை கொண்டு குழந்தைகளை ஆசீர்வதிக்குமாறு தூய ஆவியானவர் கூறுகிறார் என்று கூறினேன். அவர் கதிர் பாத்திரத்தை உயர்த்தி பிள்ளைகளை ஆசீர்வதித்த போது பிறந்ததிலிருந்தே திக்கி பேசுகிற ஒரு சிறுவன் தங்கு தடை இல்லாமல் பேச ஆரம்பித்தான். பிறகு அந்த சிறுவனிடம் எப்பொழுது அவன் குணப்பட்டான் என்று கேட்டபொழுது ஆசீர்வதித்த அந்த நேரத்தில் குணமடைந்ததாக கூறினான். தொடர்வோமா நண்பர்களே?